முரளியும் பீம்ஜி வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பீம்ஜி எப்படி அப்படின்னு விசாரிக்க அவங்களும் ரொம்ப நல்லவன் தான்ப்பா, அவரும் நல்லவர், அவர் ஒய்ஃபும் நல்லவங்க, எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்கன்னு சொல்ல பீம்ஜியும் முரளி கிட்ட சரி என் பொண்டாட்டி உடம்பு முடியாதவ, எங்களுக்கு கல்யாணமாயி 5 வருஷம் ஆகுது, குழந்தைங்க இல்ல சார், நான் வண்டி இப்பதான் ரீசெண்டா 15,000 ரூபாய்க்கு வாங்கினேன், என் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுங்கிறதுக்காக நேற்று நைட்டு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அங்க வச்சிருந்தேன், இப்ப காலைல காணும்னு சொல்ல முரளியும் நீங்க வண்டியோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சிவகுமார்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டு சிஎஸ்ஆர் வாங்கிக்கோங்க, அதை நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க, மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஜீவாவும் ஸ்வென்சிய வாவர் சொன்ன மாதிரியே கண்ணை தூக்குன வாக்குல நிக்க வச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஜீவா வாவர் சொன்னதுக்காக இப்படி எல்லாம் பண்ணல, ஸ்வென்சிக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவன் கூட டின்னர் போயிருக்காங்கிறதுக்காக தான் இப்படி பண்றாரு. இனியாவும் அங்க வந்துட்டு ஜீவா கிட்ட ஏ ஸ்வென்சி பாவம் ஏன் இப்படி நிக்க வைக்கிற அப்படின்னு கேட்க அதுக்கு ஜீவா அதெல்லாம் முடியாது, வாவர் சார் நிக்க வைக்க சொல்லியிருக்காரு, நான் நிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்ல இனியா ஸ்வென்சி கிட்ட என்னடி ஆச்சு ஏன் லேட்டுன்னு கேட்க அதுக்கு ஸ்வென்சி காலங்காத்தாலே வீட்டுல பிரச்சனை, அம்மாவும் தங்கச்சியும் அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்ல இனியா என்னாச்சு, அதான் கல்யாணத்தை நீ ஓகே சொல்லிட்டீல, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு ஸ்வென்சி இப்ப இந்த பையன் வேணான்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஜீவாக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஜீவா இனியா கிட்ட சரி சரி ஸ்வென்சி கண்ணெல்லாம் தூக்குனது போதும், கையை கீழே போட சொல்லுன்னு சொல்லிடுறாரு. என்னதாண்டே ஆச்சு, பையனை பிடிச்சிருக்கு நீ தானே சொன்ன இனியா கேட்க அதுக்கு ஸ்வென்சி ஆமா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், பையனெல்லாம் பிடிச்சதா இருந்துச்சு, ஆனா அவங்க வீட்டுல எப்பவும் போல ஆரம்பிச்சிட்டாங்க, என் பையனுக்கு அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் வீட்டுல பொண்ணு தரேன்னு சொன்னாங்க, ஜப்பான்ல ஜாக்கி சான் வீட்டுல பொண்ணு தரேன்னு சொன்னாங்கன்னு அவங்க அம்மா என் பையனுக்கு அவங்க அவ்வளோ நகை போறேன்னு சொன்னாங்க, இவங்க இவ்வளோ நகை போறேன்னு சொன்னாங்க, நீங்க எவ்வளவு போடுறீங்கன்னு கேட்டாங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது நான் பையன் கிட்ட சொல்லிட்டேன், அதுக்காக என்னால எங்க அம்மாவெல்லாம் மறுத்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டா, நானும் சரி ஓகே அப்ப நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இனியா ஸ்வென்சி கிட்ட நீ இப்படிலாம் இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காதடி, இதே காரணத்தை சொல்லி எத்தனை பேர் தான் தட்டி கழிப்ப, காலங்காலமா இப்படித்தானே கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஸ்வென்சி அப்படிலாம் கிடையாதுடி, என்ன நான் இருக்க மாதிரியே ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தன் கிடைப்பான்னு சொல்ல ஜீவா உடனே அதான் நான் கிடைச்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி அங்க உட்கார்ந்து இருக்க ஸ்வென்சிக்கு கல்யாணம் நின்றுச்சுங்கிற சந்தோஷத்துல ஜீவாவும் இனியா கிட்ட சரி சரி நீ ஸ்வென்சியை கூப்பிட்டு போ, நான் வாவர் சார் வந்தா பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அடுத்து கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து சண்முகம்ங்கிறவர் வாவருக்கு கால் பண்ணி நீங்க ஹோம் மினிஸ்டர் அவார்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல, உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருச்சு, இது வரைக்கும் திருச்சியில ஒரு ஸ்டேஷன் கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்டேஷன் 2 ஸ்டேஷன் அவார்டு வாங்கியிருக்கு, அந்த 2 ஸ்டேஷனுக்கும் கிளீன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட இல்ல, ஆனா உங்க ஸ்டேஷன் அப்படி இல்ல, இப்பதான் ரைட்டர் முனியாண்டி விஷயத்தை கேள்விப்பட்டேன், நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஆடிட்டிங்ல நீங்க யாராவது சின்னதா மாட்டினா கூட மொத்த ஸ்டேஷனே காலி பண்ணிடுவாங்க, ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டீங்க, உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க, அது உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மளோட தமிழ்நாட்டு போலீஸ்க்கே அசிங்கமாயிரும் சொல்றாரு. வாவரும் ஓகே சார் தேங்க்யூ சார் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு கால் பண்ணி சார் நான் உங்களை அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொல்றாரு. வாவர் இப்போ யாருக்கு கால் பண்ணாரு என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் நமக்கு இப்போ தெரியாது. அடுத்து ராஜா ஜீவாவை கவிஞனையும் கூப்பிட்டுட்டு உங்க 2 பேத்துல யாருக்கு சரக்கு பத்தி நல்லா தெரியும் கேட்க அதுக்கு ஜீவா சார் நான் ஒரு டீ ரோட்ல சரக்குனா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ராஜா அப்ப இந்த விஷயத்துக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, எனக்கு சரக்கு பத்தி நல்லா தெரிஞ்ச ஆள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு பத்தி தெரிஞ்ச யாராவது வர சொல்லுங்கன்னு சொல்ல உடனே ஜீவா ஐயோ பெரிய கேஸ் விஷயம் போலயே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சார் நான் டீ ரோட்லர் தான், ஆனா எனக்கு சரக்கு பத்தி கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சரக்கு வகைகளையும் அதோட டேஸ்டையும் சொல்றாரு. அடப்பாவி நீ டீ ரோட்லரா, யாருக்கிட்ட கதை ஒரு ஃப்ராடு பை அப்படின்னு ராஜா அவரை பத்தி மனசுல நினைச்சுக்கிட்டு லலிதாக்கு அட்டாக் நடந்த இடத்துல இருந்து கிடைச்ச பீர் பாட்டிலோட பீசஸ் எடுத்து ராஜா ஜீவா கிட்ட கொடுத்து இந்த பிராண்ட் இங்க இல்லீகல், இது பாண்டிச்சேரியில மட்டும் தான் லீகல், இங்க யாரு இந்த பிராண்ட இல்லீகலா வாங்கிட்டு வந்து பல்கா சேல் பண்றாங்கிற டீடைல்ஸ் எனக்கு வேணும், அதே மாதிரி இங்க லோக்கல்ல இருக்க காயலாங்கடைகள்ல இந்த பிராண்ட் பாட்டில யார் பல்கா வாங்கினாங்கிற டீட்டெயில் எனக்கு வேணும்னு சொல்றாரு. அடுத்து கவிஞன் கிட்ட தியேட்டர் டிக்கெட் கொடுத்துட்டு அன்னைக்கு அந்த தியேட்டர்ல இருந்த மேனேஜர் பார்க்கிங் டோக்கன் கொடுக்கறவன் டிக்கெட் போடுறவன் எல்லாரும் வரணும், அந்த டிக்கெட்ல இருக்க டைம்ல இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எனக்கு வேணும்னு சொல்றாரு. ஜீவா கிட்ட முரளி வெளியே இருந்தானா உள்ள அனுப்புன்னு ராஜா சொல்லிடுறாரு. அடுத்து ஜீவா வெளியே வந்து முரளி கிட்ட நீ குடிப்பியா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்னு கேட்க அதுக்கு முரளி குடிப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா இல்லைன்னு சொல்லுவேன்னு சொல்ல உடனே ஜீவா நீ தண்ணி அடிக்கிறவனா இருந்து அடிச்சது இல்லைன்னு சொல்லி அடிக்காதவனா இருந்து அடிப்பேன்னு சொல்லி கடைசியில மாட்டிக்கிட்டு இல்ல அடிக்க மாட்டேன் ஆனா அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ முரளி உடனே ப்ளீஸ் ஜீவா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ராஜா சார் கூப்பிட்டாருன்னு ஜீவா சொல்லிடுறாரு. அடுத்து முரளி ராஜா கிட்ட போயிட்டு பீம்ஜியை பத்தி விசாரணை பண்ணியாச்சு சார், எல்லாம் நார்மலா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பாக்கி இருக்குன்னு சொல்ல ராஜாவும் எதுவும் சொல்லாம ஊன் மட்டும் சொல்லிட்டு இருக்க முரளி ராஜா கிட்ட சார் காலையில லலிதா பார்த்துட்டு வரதுனால லேட் ஆயிடுச்சு, அதுக்கு அப்பயே திட்டீங்களே இப்ப ஏன் சார் அதுக்கு மூஞ்சி உருன்னு தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவும் சரி விடு காலங்காத்தாலே வாவர ஆரம்பிச்சுட்டான், அவன் மேல இந்த கோவத்தை ஓ மேல காட்டிட்டேன்னு சொல்றாரு. ராஜா முரளி கிட்ட இப்பவாத குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்க அதுக்கு முரளி சார் தயவு செஞ்சு நீங்களும் ஆரம்பிக்காதீங்க, இப்பதான் வெளியே ஜீவா என் உயிரை எடுத்தான் அப்படின்னு சொல்ல உடனே ராஜா முரளி கிட்ட ஜீவா பயங்கரமான ஆளுடா, குடிக்கவே மாட்டேன் டீ டோட்டல்னு சொல்லிவிட்டு சரக்கோட வகைகள்லாம் சொல்லிட்டு இருக்கான், மோசமானவங்கள முக்கியமானவனா இருப்பான் போலன்னு சொல்லிட்டு சரிவா தம் அடிக்கலான்னு சொல்ல அதுக்கு முரளி நீங்க போய் தம் அடிங்க நான் டீ அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீ கடைக்கு போறாங்க. அடுத்து வாவர் விஆர்எஸ் வாங்கின போலீஸ் ஆபீசர் ஜெயராம மீட் பண்றாரு. வாவர் சார் கொஞ்சம் உங்களை உடனே பார்க்கணும் அர்ஜுன்னு போன்ல பேசியிருப்பார்ல அது இவர்கிட்ட தான். வாவர் ஜெயராம் கிட்ட சார் ஹோம்
மினிஸ்டர் அவார்டுக்காக எங்க ஸ்டேஷன் செலக்ட் ஆயிருக்கு, அதனால ஆடிட்டிங்க்கு வராங்க, ஆடிட்டிங்ல எதுவும் மாட்டக்கூடாது, இப்பதான் முனியாண்டி சார் மாட்டியிருக்காரு, உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வேற எந்த தப்பும் எங்க ஸ்டேஷன்ல மாட்டிடக்கூடாது, நீங்க தான் எங்க ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், இது யாருக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும்னு சொல்றாரு. ஜெயராமும் இது ரொம்ப புதுசா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, போலீஸ்க்காக போலீஸே ஸ்பை பண்ணணும், ஓகே நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஜெயராம் கிளம்புறதுக்கு முன்னாடி வாவர்கிட்ட எஸ்கச்வோ ஆனதுக்கு அப்புறமும் இப்போ ஏன் தாடியோடய சுத்திட்டு இருக்க, முதல்ல எடு, இல்லாட்டி அதனாலே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அவார்டு வாங்குறதுக்குள்ளயாவது எடுன்னு சொல்லிட்டு போறாரு. வாவரும் யாரெல்லாம் என்னென்ன உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லி கோவமா நின்னுட்டு இருக்காரு. முரளி விஷயம் வாவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், ஒருவேளை ராஜாக்கு முரளியால இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விஷயத்த வாவர் மறைச்சிருவாரோ?